ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 791வது ரோமர் புஸ்தகம் சொல்லும் 12வது அதிகாரம் 21வது வசனம், தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. இந்த உலகத்துல தீமைக்கு மறுபடியும் ரிவெஞ்ச் எடுத்து தீமை செய்யறவங்க தான் உண்டு. யாரும் கெட்டது பண்றவங்களுக்கு நல்லது பண்ற கூடிய ஒரு குணாதிசயம் எந்த உலகத்திலும் எந்த தேவனும் கற்றுத்தரல. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் இதை கற்றுக் கொடுக்கிறார். தீமை செய்கிறவர்களை நன்மை செய்து வெல்லு. இந்த உலகம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகத்துல தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறவர்களை இந்த பூமியில கொல்லுகிற தேவனாக இருந்தார். தப்பு செய்யறவனுக்கு உடனடியா தண்டனை, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், சாவுக்கு சாவு. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லையா, இந்த உலகத்தில பாவம் செய்யறியா? எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலகட்டத்துல ஓய்வு நாள் என்பது தேவனாகிய கர்த்தரை வணங்கக்கூடிய ஒரு நாளாக கொடுக்கப்பட்டது. அந்த நாள்ல ஒரு மனுஷன் விறகு பொறிக்க கொண்டிருந்தான்னு சொல்லிட்டு, கடவுளை வணங்கக்கூடிய நாள்ல விறகு பொறுக்கணும்னு சொல்லிட்டு அவனை கல்லெறிஞ்சு சாவடிச்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருந்தார். மனிதன் கொல்லப்படும்படியான ஒரு காலகட்டத்தில் தான் தேவனாகிய கர்த்தர் இருந்தார். அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமா முறுமுறுத்தாலே, மோசே காலகட்டத்துல கடவுளுக்கு விரோதமா முறுமுறுத்தவர்கள் பூமி பிளந்து அப்படியே உள்ள அந்த ஜனங்கள் அப்படியே தேவனாகிய கர்த்தர் சாகடிச்சார். தீமை செய்கிற ஜனங்களை, சோதோம் குமார பட்டணத்து ஜனங்களை அக்னியினால கொளுத்திட்டாரு. அந்த ஜனங்களை நோவா காலத்துல ரொம்ப பொல்லாப்பிலும் அசுத்தத்திலும் வாழ்ந்த ஜனங்களை தண்ணீரால அப்படியே முழுவதுமா மலைக்கு மேல 15 அடி முழத்துல நிறுத்தி சாகடிச்சிட்டார். இப்படிலாம் வாழ்ந்த தேவனாகிய கர்த்தர் கொல்லப்படும்படியான எண்ணத்திலே இருந்தார் ஜனங்கள் மீது. சுத்தம் இல்லாதவங்க அவர்கிட்ட நெருங்கவும் முடியாது. பிரதான ஆசாரியர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கருவறைக்குள்ள தேவனாகிய கர்த்தரை போயிட்டு பாவ நிவாரண பலி செலுத்துவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு மனுஷனும் செய்யற பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பலி செலுத்த போறாரு. பாத்தீங்கன்னா அந்த ஊழியக்காரர், ஆசாரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை அவன் பாவம் செய்தவரா இருந்தால் அவருடைய இடுப்புல சங்கிலி கட்டி அனுப்புவாங்க அந்த கருவறைக்குள்ள. இந்த ஊழியக்காரு பாவம் செய்யறவரா இருந்தாருன்னா அவரு உயிரோட வெளியே வர முடியாது. அப்ப செத்துட்டாருன்னா சத்தம் வராதுல்ல, அந்த சங்கிலியால வெளியே இழுத்துருவாங்க. மறுபடியும் இன்னொரு ஊழியக்கார அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த ஆசாரியனை வைப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தேவன். இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு ஊழியக்கார செத்து போயிடணும், அந்த அளவுக்கு பாவத்துல இருக்கிறோம். இப்ப தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே தீமைக்கு தீமை சரி கட்ட கூடாது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பாவம் இந்த உலகத்தில் தேவனிடத்தில் ஜனங்களை சேர முடியாதபடி பிரித்திருந்தது. அது இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து அந்த பாவத்தை தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தினால் வென்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறாரு, தீமையை தீமையினால் வெல்லாமல் நன்மையினால் வெல்லு. ஒரு உண்மை சம்பவம் சொல்லட்டுமா? மோசே காலகட்டத்துல ஒரு மலை மீது தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை பார்க்கறதுக்காக வராரு. ஒரு தெய்வம் ஜனங்களை பார்க்கணும்னு சொன்னா எல்லாரையும் அனுமதிக்கணும். பரிசுத்தம் இருக்கிறவங்க மட்டும் மலை மேல ஏறிவா, மீதி பேர் இந்த மலையை கூட தொடாத, சுற்றிலும் ஒரு கோடு வரைந்து அந்த கோட்டை தொட்டா கூட செத்து போயிடுன்னு சொன்னார். மோசே மட்டும் தான் மேல ஏறி போனார். இதே மோசேயை தான் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே அடிமையா இருந்த ஜனங்களை விடுதலை செய்ய அனுப்பிச்சாரு. மோசே என்ன பண்ணாரு? அநேக அற்புதங்கள் தேவனால் செய்தார். அதாவது அந்த எகிப்தியை நாசமாக்கிட்டாங்க. எகிப்துக்கு தண்ணி கிடைக்காம அலைய வச்சாங்க. தேவனாகிய கர்த்தர் பாருங்க அந்த ஜனங்களை செஞ்சாரு, தண்ணியை ரத்தமாக்கிட்டாரு. தேசத்துல வண்டு, பேனு, தவளை இது எல்லாத்தையும் ஜனங்கள் வாழ்ற குடியிருப்புகள்ல அனுப்பினார். நிம்மதியா வாழ விடல. அநேக அற்புதங்கள் செய்தார். 3 நாள் சூரியனையும் மறைச்சிட்டு இருட்டாக்கிட்டார். தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்துல கடைசியில பாருங்க வீட்டுக்கு ஒரு தலைச்சன் பிள்ளைகளை சாவடிச்சிட்டார். இப்படி எல்லாம் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே தீமைக்கு தீமைதான் செய்யக்கூடிய ஒரு தேவனாக இருந்தார். ஆனால் யோசேப்பு என்ற ஒரு பரிசுத்தவான் இதே எகிப்துக்கு தேவனாகிய கர்த்தர் அனுப்பினார், அடிமையாய் அனுப்பினார். செய்யாத தவறுக்கு சிறைச்சாலையிலே தண்டனை அனுபவிக்கும்படியாய் அனுப்பினார். ஆனால் அவன் தீமைக்கு தீமை தன்னுடைய சகோதரருக்கு சரி கட்டாமல் ஒரு காலகட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் அவனை மிகப்பெரிய அதிபதியாய் எகிப்திலே உயர்த்தப்படும் பொழுது தன்னுடைய சகோதரர்கள் வரும் பொழுது அந்த சகோதரர்களை நன்மை செய்து வென்றான். என்ன ஒரு குணாதிசயம் இல்ல? அதான் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயம். அதுவே
தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், தீமைக்கு தீமை செய்யாதீர்கள், நன்மை செய்து வையுங்கள், வெல்லுங்கள். தீமை செய்யறானா அவனுக்கு நல்லது செஞ்சு பாரு, அவன் அவமானப்படுவான். எனக்குலாம் எவ்வளவு பெரிய தீமையெல்லாம் செஞ்சிருக்கிறானு தெரியுமா? ஆனா நானு தீமைக்கு தீமை திருப்பி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தைகளை நம்பிதான் அந்த உலகத்துல அவர்களுக்கும் நன்மை செய்து கொண்டு வாழ்கிறேன். அது நம்மை ஆசீர்வதிக்கும். கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கவலை வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பார். அடுத்த தேவ செய்தி, நான் உங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்